இன்றைக்கி நான் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாத ஒரு சேலஞ்சை தான் மைன்கிராஃப்டில் பண்ண போகிறேன். அதாவது ஃபார்எவர் வேர்ல்டு சேலஞ்சு. ஸோ இது வடக்கில் ஏகப்பட்ட பேர் பண்ணியிருப்பாங்க. வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் தான் இதை ஃபேமஸ் பண்ணி விட்டது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இது யாருமே இன்ன வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்எவர் வேர்ல்டு ஆரம்பிக்க போகிற மக்களே. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நானும் ரிசம்ஸ்யூ ஸ்கேம் ஆகிட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனையே. லைக் சர்வருக்கு வான்னு கூப்பிட்டு போனார், அப்புறம் காய்ச்சல்னு பெட்டில் போய் படுத்துக்கிட்டார். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அதனால தான் இந்த லீவ் ஃபுல்லாக வீடியோ போடல. நானும் ரிசம்ஸையும் ஸ்கேம் ஆகிட்டோம். ஸோ அதுதான் அவர் லைவ்லேயே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டோட பேர் ஃபார்எவர் அலோன் உலகம். ஸோ இந்த வேர்ல்டில் அவ்வளோக்கா மல்டிப்ளேயர் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் அப்படி போடுறேன். ஸோ அடுத்து வந்து சீடு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போனஸ் செஸ்ட்டு வேணாம், நமக்கு வந்து ஸ்டார்டர் மேப் மட்டும் போதும். ஸோ அதான் எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ கோஆர்டினேட்ஸு ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து சீட் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நாளாக நான் வந்து கல்ஸ் ஆஃப் விசார்ட் அந்த டிஸ்கார்ட் சர்வரில் கேட்டுக்கிட்டே இருந்தது தான். பட் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அதனால் நான் அதவே சீடாக போட போகிறேன். கைஸ், ஆஸ்க் விஸ் டு வாட்ச் மை சேனல். இது வந்து இது ஏன் போட்டேன்னு தெரில. பட் எனக்கு அந்த டைமில் எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து வேர்ல்டு ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ வேர்ல்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்எவர் வேர்ல்டில் நம்ம வேகமாகவே ட்ராகனை கொல்ல போகிறது கிடையாது. கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த சீரியஸாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரியஸாக இருக்கும்னு நம்பி நான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே டூட்ஸ், வி ஆர் ஸ்பான்ட். ஓ மை காட் கைஸ், எனக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்டாவே பிடிக்காது கைஸ். ரீசெட் பண்ணணும்னு தோணும். ஆனால் ஃபார்எவர் வேர்ல்டு ரூல்ஸ் படி ஒரு வேர்ல்டில் ஸ்பான் ஆகிட்டோம்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லாக தான் வாழ்க்கை ஃபுல்லாக விளாடணும். ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து இங்கேயே தான் ப்ராக்ரஸ் பண்ணுவோம் கைஸ். கொஞ்சம் பேசிக் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் வந்து பேசிக் டூல்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஒரு டெக்ஸ்சர் பேக் போட்டிருப்பேன். அது பார்க்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு வேறு வழி தெரியல, ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறோம், நம்ம பேஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்ணில் போடுற எல்லாமாவே நம்ம வந்து கொல்லணும் கைஸ். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுட்டுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாமா பீன்ஸ் எல்லாமா போகும். ஆனால் நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன். அதாவது இந்த ப்ளே த்ரூவில் நான் வந்து பண்ணியை மட்டும் கொல்லவே கூடாது. இவனை தான் நம்ம வந்து கொல்லவே கூடாது. ஸோ பிகாஸ் வந்து டெக்னோபிளேட், ஐ எம் டெக்னோபிளேட் ஃபேமிலிஸ். ஸோ அதனால் அவனை கொல்லவே கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்பாட் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க ஸ்பாட் கண்டுபிடிச்சிடலாம். கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். நான் வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ விசாடு பேருக்கு வந்து ராசி இல்லைன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவருக்கு கிடைக்கிற மாதிரியே ஸ்பான் நம்மளுக்கும் கிடச்சிருக்குது. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம ஹேஷ்டாக் சேவ் அனிமல்ஸ் அதையுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ பிக்கை வந்து கொல்லக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து பேஸுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணோம் மக்களே. ஸோ இந்த வில்லேஜெல்லாம் லூட் அடிச்சுட்டு நம்ம வந்து பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடணும். கைஸ், நீங்கள் இப்போ வந்து ஒரு செல்ஃபி மாண்டாஜ் பார்க்க போகிறீங்க கைஸ். ஏன்னா நான் இப்போ செல்ஃபியே எடுத்து தள்ள போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு 2 எடுத்திருக்கேன். 2 செல்ஃபி இப்போதைக்கு போதும். ஸோ அப்புறம் வந்து பெட்டு நானே கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். வில்லேஜஸ் கிட்ட வந்து ஆட்டையை போடல. ஸோ வில்லேஜஸ் கிட்ட வந்து ஆட்டையை போட வேணாம். ஸோ இப்போ வந்து மேப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து பேஸுக்கெலாம் வந்து தேவையானதெல்லாம் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் உங்களை எடுத்துகிட்டு பார்க்குறேன் கைஸ். இந்த வேர்ல்டில் நம்ம ஃபஸ்ட்டு டீம் தூங்க போகிறோம் கைஸ். மகிழ்ச்சி கைஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு டீ சாம்பிஸ்கிட்ட அடி வாங்காமல் எழுந்திரிச்சிருக்கோம். ஸோ கைஸ் அப்புறம் வந்து நம்ம இன்னும் இன்ட்ரோ போடல கைஸ், மறந்தே போயிட்டேன். ஸோ வாங்க கைஸ், இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடலாம் வீடியோ. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க இங்கே ஒரு ட்ரவுண்டு பாருங்க கைஸ், என்னை அடிக்காமல் நின்றுட்டுருக்கு. இது என்னமோ கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் கைஸ். காப்பர் மெயின் பண்ணேன் கைஸ். காப்பர் வச்சு இங்கே பாருங்க கைஸ், லேண்டன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் கைஸ். அப்புறம் இந்த குட்டி பையன் வந்து ஸ்பான் ஆகிட்டான் கைஸ். இவனை யார் இது பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஸ்பான் ஆகிட்டான். ஸோ அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் இன்னொரு பெட்டு போட்டு படுத்திட்டேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எவர் ஆர்மர் காப்பர் ஆர்மர் எடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து டூல்ஸ் எல்லாம் செய்யணும், பேஸ் கட்டணும்.
ஓகே கைஸ், அதெல்லாம் கட்டிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். என்னாச்சுன்னா நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த குட்டி சாமி வந்து அந்த குட்டி வில்லேஜர் ஜாம்பி ஆகிட்டாங்க. ஸோ அவனை கொண்டுட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து எஸ், இதுதான் என் பேஸு. இதை பார்த்தா நான் வேறு என்னமோ பார்த்து கட்டணும்னு பிளான் பண்ணேங்க கைஸ். வேறு என்னமோ கட்டணும்னு நினச்சேன். இப்போ வேறு என்ன மாதிரியே இருக்குது. அது இப்போ எடிட்டில் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். அது எந்த பேஸை கட்ட சொன்னால் எந்த பேஸை கட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு மெடிவல் ஸ்டைல் பேஸ் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இது வேறு ஏதோ மாதிரி இருக்குது. ஏன்னா நான் டுட்டோரியல்லாம் பார்க்கல, நானும் ஒரு சைடு கட்டிட்டேன். இப்போ லைட்டாக பார்க்குறதுக்கு என்னை மாதிரியே இருக்கும். நானும் இப்படி தான் வந்து கேப்பை போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ ஏதோ ஒன்று. அப்புறம் அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. ஃபுல்லாக அயன் ஆர்மர் இல்லை, பட் பாதி அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. டெக்ஸ்சர் பார்க்கல, அயன் ஆக்ஸ் பாருங்க மாசாக இருக்குது. அப்புறம் டிவி சோஃபா கலர் பார்த்திங்களா, அந்த குட்டி வில்லேஜர் அவனோடது தான் அது. ஸோ ஷீல்டு வருங்க ஃபுல் அயன் ஆயிடுச்சா. இது வந்து டெக்ஸ்சர் பேக் தான். ஸோ அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, பெட் இருக்குது, ஹோம் டூர் அவ்வளோதாங்க. ஸோ இந்த எபிசோட்லனால அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஸ்கேம் ஆகிட்டேன். ஸோ உங்களை நான் இன்னொரு நல்ல சோடாபுட்டி கேமிங் வீடியோவில் பார்க்குற மக்களே. பை கைஸ்.